கடவுளின் உருவமாக மாண்புமிகு நீதியரசர் என் கற்பகநாயகன் அவர்களை இந்த விழாவிலே என்னையும் அழைத்து எனக்கு ஒரு அவரை பற்றிய வாழ்த்துரை வாய்ப்பு கொடுத்த திரு பாஸ்கர் அவர்களுக்கு கடவுள் எல்லா வளமும் கொடுத்து மேன்மேலும் அவருடைய பணி சிறக்க எங்களுடைய அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் சார்பாக முதல்கள் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவை பற்றி பேசணும்னு சொன்னால் எங்கள் அமைப்பு ஆக்ஷன். நாங்கள் பேசுகிறத கம்மியாக பேசுவோம், செயலில் நிறையா காமிப்போம். இது வரைக்கும் ஐயாவோட தலைமையில் 9 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த 9 ஷார்ட் ஃபிலிமில் நேஷ்னல் அவார்டு வாங்கி ஐயாவோட வழிகாட்டுதலின்படி அச்சம் தவிர் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தோம். அதில் 157 படங்கள் கலந்து கொண்டது. அதில் 3வது பரிசு தமிழுக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஐயாவோட வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னா, நான் அவரை 2010 டெல்லியில் தமிழ் சங்கத்தில் ஒரு எனது குருநாதர் ஜெயராம் அவர்கள் மூலியமாக அறிமுகம் கிடைத்தது. அவர் சொல்லும் ஒரே வார்த்தை சார் சார் சார். நேற்று கூட ஆயுத பூஜையை முன்னிட்டு எங்கள் அமைப்பின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு மதிய உணவு கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இந்த அமைப்பில் ஐயா ஆல் இண்டியா ஹானரரி பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஐயாவை பற்றின குறும்படம் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 50% முடிச்சிட்டோம். அந்த படத்தை எடுக்கிற டைரக்டர் தான் தங்கவேல் குமார். எங்களுடைய அமைப்பில் திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கார். ஸோ ஐயாவோட குடும்பம் எங்கள் ஷார்ட் ஃபிலிம் செக்ஷனுக்கு பூரா அவர் தான் இன்சார்ஜு. அவர் தான் அந்த குறும்படம் எடுத்து பாதி தூரம் வந்துட்டார். இனி ஒரு 50% எடுத்து இதே அரங்கத்தில் இருக்கிற அனைவர் முன்னாடியும் ஐயாவுடைய நண்பர் அவரையும் வர வைத்து பெரிய அளவில் உலக அளவில் அதை நாங்கள் திரையிடணுன்ட்டு நாங்கள் வேண்டி நடந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஐயாவோட தலைமையில் சட்ட விழிப்புணர்வு புத்தகம் ஒன்று ரெடியாகி கொண்டிருக்கிறது. அதற்கும் பாஸ்கரும் கண்டிப்பாக வருவார் என்று நம்பி அவரையும் இதற்குள்ள இங்கிருக்கும் எல்லாரையும் நாங்கள் அழைத்து பெரிய லெவலில் எடுப்போம். ஐயாவை பற்றி சொல்கிற அளவுக்கு நிறைய அவரோட நண்பர் கூறிவிட்டார். அதனால் காலத்தின் நேரத்தையும் கருதி எல்லாம் வல்ல இறைவனை அவர்கள் மீண்டும் ஆயுளும் ஆரோக்கியம் கொடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாடி உறுதுணையாக இருப்பது பெண்களே என்பதற்கு உதாரணம் தான் ஐயாவோட மனைவி. ஐயாவுடைய மனைவி இந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் இல்லைன்னா ஐயாவுடைய அந்த முகத்தில் பார்த்தீங்களா, சின்ன எம்ஜிஆர் தான் எங்கள் அமைப்பில் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த அம்மையாருக்கும் இதற்கு விட ஒன்று, அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, மருமகன் கதிர். அவர் ஐயாவோட செகண்ட் உருவம். அவர் மருமகன் கிடையாது, அவங்க வீட்டில் மகனாக தான் அவங்கள வச்சு அவரும் இந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாக இருந்து அவரோட ஐயாவோடைய பையன் இங்கே தான் சென்னையில் இருக்கார். அது ஒரு அவதாரம். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பு. ஸோ இது எல்லா பெருமையும் சத்யசாய்பாபாவை சேரும் என்று கூறி எங்கள் அமைப்பில் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் காட்டாம்பட்டி பஞ்சாயத்து ஸ்கூலை நாங்கள் அப்படியே தத்தெடுத்திருக்கிறோம். அதில் ஐயாவோட படம், பெரியவர்கள் காந்தி சான்றோர்களுடைய படங்களை எல்லாம் போட்டு அங்கே இருக்கிற 67 குழந்தைகளுக்கும் நாங்கள் யூனிஃபார்ம் வழிமுறைகள் ஐயாவை வச்சு மரக்கன்று நட்டுருக்கோம். ஸோ ஐயாவை சொல்லிகிட்டே இருந்தாலும் எனக்கு டைம் பத்தாது. அதனால் கூடிய விரைவில் உலகில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் சாரோட ஒத்துழைப்போடு அவரையும் நான் இதில் உள்ளே இணைத்து என்ன மேக்ஸிமம் என்னால் செய்ய முடியுமா செஞ்சு, சாமிஜி பக்கத்தால் உட்காரும் போதே எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நான் கண்டுகொண்டேன். ஒரு மிகுந்த பாக்கியம் இன்று இந்த நன்னாளில் பாஸ்கருக்கு கோடான கோட நன்றியை கூண்டி, அவரை நான் பார்த்ததில் இன்னைக்கு தான் பார்க்குறேன், பட் ஃபோனில் பேசுகிறேன். அநேகமாக நைட்டு 3 மணிக்கு தான் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டாக அவர் கடின உழைப்பாளி. தமிழுக்குன்னே நக்கீர தமிழ் சங்கத்துக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கு. அவருக்கு எல்லா வளமும் எங்கள் அமைப்பு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயாக்கு பாராட்டு விழா பண்ணுறோம். நீங்கள் எல்லாம் ஒரு கைத்தட்டுற சவுண்டு பத்தாது. ஸோ எல்லாரும் ஒரு முறை எழுந்து நின்று கரவாசம் வந்து இந்த அரங்கையே நிறைக்கணும். அந்த சவுண்டு தான் நமக்கு ஒரு சந்தோஷம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சைலண்ட் பிளேஸ். பார்த்தீங்களா, உங்களுக்கு இப்போ தான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னேன். திருப்பி வந்துட்டீங்க, போய் ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ப்ளீஸ். குட். நன்றி.